மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற கறிவிருந்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். இது குறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். அருண், வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். மதுரை திருமங்கலம் அருகே உள்ள அனுப்பப்பட்டி கிராமத்தில் காவல் தெய்வமாக கரும்பாறை முத்தையா கோவிலானது இருந்து வருகிறது. இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதம் திருவிழாவானது நடைபெற்று வருகிறது. இந்த திருவிழாவில் பெண்கள் யாரும் பங்கேற்க மாட்டார்கள், ஆண்கள் மட்டுமே பங்கேற்பார்கள். இந்த திருக்கோவிலை சுற்றியுள்ள கிராமப்புறத்தைச் சேர்ந்த கருப்பு நிற கிடாய்களை சேர்த்தி செய்வார்கள். மேலும் இந்த திருவிழாவானது நேற்று நள்ளிரவு 1 மணி அளவில் கோவிலில் கிடாய்களானது வெட்டப்பட்டு இந்த திருவிழாவில் 2500 கிலோ அரிசியில் 100க்கும் மேற்பட்ட கிடாய்கள் வெட்டப்பட்டு கறிகளை சமைத்து கறி விருந்து படைகளை செய்யப்பட்டு அதை ஆண்கள் மட்டுமே சாப்பிட்டனர். இதற்காக கரடிக்கல், செக்கானூர்னி, மேலவரப்புணர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த ஆண்கள் மட்டுமே இதில் கலந்து கொண்டனர். மேலும் இந்த கறி விருந்து முடிந்தவுடன் இலையை யாரும் எடுக்க மாட்டார்கள். இலை காய்ந்த பின்னர் 1 வாரம் கழித்து பெண்கள் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டும் என்றும் இந்த வினோத திருவிழாவானது சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்ட ஆண்கள் கலந்து கொண்டனர். தகவல்களுக்கு நன்றி அருண். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற கறி விருந்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். இது குறித்த முழு விவரங்களை மதுரை திருமங்கலம் அருகே ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற கறி விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. முத்தையா கோவிலில் 62 ஆண்டுகள் பலியிடப்பட்ட பிறகு அசைவ விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. 85 மூட்டைகள் அரிசி சாதம் தயார் ஆனதும் அங்கு கூடியிருந்தவர்களுக்கு பரிமாறப்பட்டது. இது குறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். அருண், நீங்க தொடர்ந்து பதிவு பண்ணலாம். நிச்சயமாக. அதாவது மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள அனுப்பப்பட்டி கிராமத்தில் காவல் தெய்வமாக கரும்பாறை முத்தையா கோவிலானது விளங்குகிறது. இந்த கோவிலில் பல ஆண்டுகளாக மார்கழி மாதம் ஆண்கள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய திருவிழாவானது வருடந்தோறும் நடைபெற்று வருகிறது. இந்த விழாவிற்கு பிறந்த 10 இளம் பெண் குழந்தைகள் முதல் வயதான மூதாட்டி வரை யாரும் பங்கேற்க அனுமதி கிடையாது என்றும், மேலும் ஆண்கள் மட்டுமே இந்த திருவிழாவில் கறி விருந்தில் கலந்து கொள்வார்கள். ஒவ்வொரு ஆண்டும் திருவிழாவில் பலியிடப்படும் ஆடுகள் அந்தந்த ஆண்டுகளில் நேர்த்திக்கடனாக கோயிலை சுற்றியுள்ள கிராமப்புற மக்கள், அதாவது கரடிக்கல், குன்னம்பட்டி, அனுப்பப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த 100கணக்கான மக்கள் தங்களது வேண்டுதல் நிறைவேறியதற்காக இந்த கிடாய்களை அந்த கோவிலில் விட்டு விடுவார்கள். இந்த கிடாய்களை கோவிலில் விட்டு செல்வதுடன் அந்த கிடாய்கள் கோவிலை சுற்றியுள்ள கிராமப்புற வயல்களில் தினசரி உணவிற்காக மேயும். மேலும் கோவில் கிடாய்களை யாரும் பகுதிக்கு வந்தால், தங்களுடைய விளைநிலங்களுக்கு வந்தால் யாரும் விரட்ட மாட்டார்கள். ஏனென்றால் இந்த முத்தையா சாமியை தங்களது வயலில் இறை தேடுவதாக நம்பிக்கையை வைத்துள்ளனர். மேலும் இந்த ஆண்டு கரும்பாறை முத்தையா கோவிலில் திருவிழாவானது நேற்று காலையானது தொடங்கப்பட்டு நேற்று நள்ளிரவு முதல் கோவிலில் நேர்த்திக்காக விடப்பட்ட 100க்கும் மேற்பட்ட ஆடுகளை பலியிடப்பட்டு பின்னர் பிரம்மாண்ட அசைவ விருந்தானது தயாரானது. மேலும் 85 மூடை அரிசி சாதம் தயாரானது அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான ஆண்களுக்கு பரிமாறப்பட்டு, மேலும் இந்த இலை போட்டு சாதமும் ஆட்டுக்கறியும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்த கறி விருந்தில் திருமங்கலம், கரடிக்கல், மாவிலிப்பட்டி, செக்கானூர்னி, சோழவந்தான், அனுப்பப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஆண் பக்தர்களும் கலந்து கொண்டனர். இந்த அசைவ விருந்தை சாப்பிட்ட பிறகு இலையை யாரும் எடுக்க மாட்டார்கள். 1 வாரம் இந்த இலை காய்ந்த பின்பு அப்பகுதிக்கு அந்த சுற்றுவட்டார பெண்கள் அந்த கோவில் பக்கம் செல்வார்கள். தொடர்ந்து சாமி கும்பிட வந்த அனைவருக்கும் இந்த ஆண்டு கறி விருந்து பிரசாதமாக வழங்கப்பட்டது. தகவல்களுக்கு நன்றி அருண்.